ஆசீர்வாதம் கூறும் பொழுது, என்னுடைய மேன்மையே நீ அவங்க 2 பேருக்கு பக்கத்திலும் போகவே போகாத. அல்லேலூயா. கோபத்தினாலே புருஷனை கொன்று போட்டார்கள். அல்லேலூயா. நன்றாக கவனிக்கணும் பாருங்க. இவன் ஆவிக்குரிய வம்சத்துல வளர்ந்த மனிதன் இந்த லேவி. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடந்த யாக்கோபுடைய சந்ததியிலே பிறந்த 3வது மகன் இந்த லேவி. அப்போ எத்தனை நாள் ஆலயத்துக்கு போயிருப்பான், எத்தனை நாள் யாக்கோபோடு கூட சேர்ந்து பலி செலுத்தி இருப்பான், எத்தனை நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் சென்று ஆண்டவருக்கு பலியெல்லாம் செலுத்தி இருப்பான் பாருங்க. முதல்ல லேவி எப்படிப்பட்டவன்? தகப்பனுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டவன். இவன் ஆண்டவருடைய சமூகத்திலே பார்க்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவனாக ஊழியம் செய்கிற ஆரோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் நிற்கிறான்.